அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் சிலுவை நாயகராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே என்ன ஜெபத்தோடு பொருத்தனையோடு எண்ணத்தோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நம் வாழ்வில் நிறைவேற்றுவாராக. இந்த ஆண்டு தவக்காலத்திலே நாம் பாவத்தின் பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு வரங்களை வாங்குவதும் விற்பதும் பாவம். வரங்களை வாங்குவதும் விற்பதும் பாவம். வரங்கள் இறைவனுடைய அருளால் மனிதருக்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரம் பல்வேறு விதங்களில் வெளிப்படும். அந்த வரங்கள் அனைத்தும் ஆவியாரால் வழங்கப்படுகிறது. ஞானிகள், கடவுள் அவர்களுக்கு ஞானம் என்கிற வரத்தை கொடுத்திருக்கிறார். கண்டுபிடிப்பாளர்கள், கடவுள் அவர்களுக்கு புதிய சிந்தனைகளை சிந்திக்கக்கூடிய வரத்தை அவர்களுக்கு தந்து அதை அவர்கள் கண்டுபிடிக்க உதவி செய்கிறார். வீரம், அது ஒரு வரம். அது கடவுள் அருளுகின்ற ஒன்று. அந்த வீரத்தால் மக்களுக்கு பயனுள்ள வகையில் அவர்கள் வாழ வேண்டும். தொழில் திறமை, கடவுள் அருளுகின்ற வரம் அது. கடவுள் அருளுகின்ற இந்த வரத்தை எந்த மனிதரும் வாங்கவோ விற்கவோ முற்படக்கூடாது. அப்படி முற்பட்டால் அது பாவம். பல நேரங்களில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த அறிவுசார் ஜீவிகள் இல்லைன்னா இந்த ஆற்றல் உடையவர்கள், வரங்கள் உடையவர்களை வாங்குவார்கள். அப்படி அவர்கள் வாங்குகிற போது அது பாவம். அவர்களை விற்கிற போதும் அது பாவம். இப்போ முன்னாடிலாம் அப்படி கிடையாது. இப்போ அந்த மாதிரி இருக்கு. விளையாட்டுத்துறையில் வீரர்களை வாங்குகிறார்கள், விற்கிறார்கள். அது மட்டைப்பந்தானாலும் சரி, கால்பந்தானாலும் சரி, வீரர்கள் வாங்கப்படுகிறார்கள். இந்த கிளப்புக்காக அவரை வாங்குவாங்க. அவங்களும் தங்களை விற்பாங்க. மேலோட்டமாக பார்த்தோமையானால் நமக்கு இது ஒன்றும் தெரியாது. ஆனால் அதுவே ஒரு கட்டத்திற்கு மீறுகிற போது அது பாவமாகி விடுகிறது. ஒருவர் தன்னிடத்தில் இருக்கிற வரங்களை பணத்திற்காக விற்பாரேயானால், பணத்திற்கு ஆசைப்பட்டு அதை வாங்குவாரேயானால் அது பாவம். சரி, விளையாட்டுத் துறையில் இருக்குது, மற்ற துறையில் இருக்குது, இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஆன்மீக துறையிலும் இது வந்துவிட்டது தான் மிக கொடுமை. இன்னைக்கு இல்லை, அது 1ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே, இயேசுவின் காலத்திலேயே அப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதற்குத்தான் நாம் படிக்க கேட்ட இந்த அப்போஸ்தலர் 8ஆம் அத்தியாயத்தில் இருக்கிற இந்த சீமோன் மாய வித்தை பண்றதும் சும்மா இல்லை. அதையும் யார்கிட்ட இருந்தாவது கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதை செய்ய முடியும், இல்லையா? ஆனால் அதை வாங்குவதும் விற்பதும் ஆதாயத்திற்காக பயன்படுத்துவதும் பாவம் என்பதை இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
இந்த மாய வித்தைக்காரனை பற்றி 9ஆம் வசனத்தில் இப்படி இருக்கிறது. அந்நகரில் சீமோன் என்னும் பெயருள்ள ஒருவர் இருந்தார். அவர் தன் மாய வித்தைகளால் சமாரியாவின் மக்கள் எல்லோரையும் மலைப்புக்குள்ளாக்கி தன்னை ஒரு பெரிய மனிதராக காட்டி வந்தார். இங்கதான் அவருடைய வீழ்ச்சி துவங்குகிறது. முதலாம் குறிப்பு இப்படி குறித்து வைத்திருக்கிறேன். வெளிப்புற தோற்றத்தால் அல்லது போலியாக கடவுளை பின்பற்றினார். ஏன்னா இந்த மாய வித்தைக்காரர் தான் பிலிப்பு சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டு 13ஆம் வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். சீமோனும் நம்பிக்கை கொண்டவனாய் திருமுழுக்கு பெற்று பிலிப்புவுடன் கூடவே இருந்தார். பிலிப்பு சமாரியா பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய நற்செய்தியை பற்றியும் அறிவிக்கிறார். அப்படி அறிவிக்கிற போது பல ஆண்கள் பலர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக திருமுழுக்கு பெறுகிறார்கள். திருமுழுக்கு என்றால் என்ன? திருமுழுக்குனா என்னது? ஞானசானம் உள்ளான மாற்றத்திற்கு வெளிப்புறமான ஒரு அடையாளம் தான் திருமுழுக்கு, இல்லையா? நான் மனம் மாற்றம் அடைந்திருக்கிறேன், ஆகவே நான் வெளிப்புறமாக அதனை அறிவிக்கிறேன். இவருக்கு உள்ளான மாற்றம் இல்லை, வெளிப்புறமான மாற்றம் தான் இருக்கு. போய் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுத்துட்டார், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் மக்களை எப்படி மலைப்புக்குள்ளாக்கி தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும். அதனால தான் இங்க வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. தன் மாய வித்து 9ஆவது வசனம், மாய வித்தைகளால் சமாரியாவின் மக்கள் எல்லாரையும் மலைப்புக்குள்ளாக்கி தன்னை ஒரு பெரிய மனிதனாக காட்டி வந்தான். காட்டினா என்ன அர்த்தம்? படம் காமிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். இவர் திருமுழுக்கு பெற்றது, பிலிப்புவுடன் கூடவே இருப்பது, இது எல்லாம் எதற்கு? மீண்டும் இந்த ஆண்டவருடைய வரத்தை பெற்று தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்காக. போலியான ஒரு மனமாற்றம், போலியான ஞானஸ்நானம். எதற்கு? தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும். பல நேரத்தில் நாமளும் திருச்சபையில் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், ஆனால் உள்ளான மாற்றம் நம்மிடத்திலே இல்லை, வெளிப்புறமான தோற்றம்தான் இருக்கிறது. நம்மை பெரிய மனிதராக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அது பாவம். சிலுவையில் ஒரு கள்வன் இருந்தார். 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நீ இயேசு இறைமகனானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஏன்பா அப்படி சொல்ற, நீயும் நானும் செய்த குற்றத்திற்காக இந்த தண்டனையை அனுபவிக்கிறோம், இவரோ குற்றம் எதுவும் செய்யவில்லை அப்படின்றாரு. அவருக்கு தான் உள்ளான மாற்றம் நடக்குது. நடந்த உடனே அவர் சொல்றாரு, ஐயா என்ன நினைச்சுக்கிங்க, நீங்க ஆட்சியில் வருகிற போது. இந்த உள்ளான மாற்றம் பெற்ற இந்த மனிதனுக்குத்தான் மீட்பு கிடைத்தது. இவர் திருமுழுக்கும் எடுக்கல, எந்த அப்போஸ்தலன் கூடவும் இருக்கல, ஆனால் இவர் உள்ளான மனமாற்றம் பெற்றவர். ஆகவே இறைவனோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார். திருமுழுக்கு எடுத்து பிலிப்போடு அப்போஸ்தலனோடு கூடவே இருந்த இந்த சீமோனை பார்த்து பேதுரு சொல்லுகிறார், உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போக கடவுது. அப்படின்னா நீ நாசமாவ அப்படின்னு அர்த்தம். இந்த தவக்காலத்தில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை போலியான தோற்றத்தை தருகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும்.
அதனால தான் ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுவார், நீ உபவாசம்னா உடனே மூஞ்ச சோகமாக வச்சுக்கின்னு எண்ணெய் தடவாமல் வச்சுக்கின்னு அப்படியே டல்லாக வச்சுக்கின்னு போகாத. எல்லாம் உன்னை பார்த்து என்னன்னு கேட்பாங்க. நான் உபவாசம் இருக்கிறேன்னு சொல்லாத. நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா தலைகளெல்லாம் வாரி ஃப்ரெஷ் ஆயிரு. உண்மையான உபவாசம் எது? அது சாப்பிடாம இருக்கிறதா? இல்லை, பசித்தவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, அடிமைப்பட்டு இருக்கிறவனை விடுதலை செய் அப்படின்றார். இந்த தவக்காலத்தில் ஒருவேளை போலியான தவக்காலம் வேஷம் நாம் பூண்டு இருப்போமே, ஆனால் அதை களைந்து போட்டு உள்ளான மனமாற்றத்தோடு ஆண்டவருடைய திருமுன்னிலையில் வர கடவுள் நம்மை அழைக்கிறார். இரண்டாவது, வரங்களை வாங்க முற்பட்டார், அது பாவம். பேதுரு அந்த சமாரியா பட்டணத்தில் இருக்கிற எல்லோர் மீதும் கைகளை வைக்கிறார். அப்போ எல்லாரும் தூய ஆவியாருடைய அருளை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நம்ம திருச்சபைகளுடைய பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா கைகளை வைத்தல் அப்படின்றது ஒரு சாக்ரமெண்ட். கேத்தலிக்கில் அது ஒரு சாக்ரமெண்ட். நம்ம புரொட்டஸ்டன்ட் சர்ச்சில் இப்போ அது சாக்ரமெண்ட்டாக பார்க்கறது இல்லை. நமக்கு 2 சாக்ரமெண்ட்டு தான், திருமுழுக்கு, திருவிருந்து. ஆனால் கத்தோலிக்க திருச்சபையில் கைகளை வைப்பது, லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு சாக்ரமெண்ட். அது இந்த அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் இருந்து தான் அது திருச்சபையில் பின்பற்றி வரப்பட்டது. பேதுரு போய் கைகளை வைக்கிறார். உடனே அவர்கள் எல்லாரும் தூய ஆவியானவரை பெறுகிறார்கள். உடனே இந்த சீமோன் பேதுரு கடவுளுடைய இரக்கத்தை நாடாமல், கடவுளுடைய அருளை இரக்கத்தின் வழியாக, உள்ளான மனமாற்றத்தின் வழியாக பெற்றுக்கொள்ள வகை தேடாமல் அவங்க கிட்ட போய் சொல்றாரு பாருங்க. பத்தொன்பதாவது வாக்கியம், திருத்தூதர்கள் கைகளை வைத்ததும் அவர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டதை சீமோன் கண்டபோது, நான் யார் மீது கைகளை வைப்பேனோ அவரும் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று கூறி அதற்காக பணம் கொடுக்க முன் வந்தான். இறை அருளை ஒருவரும் பணத்தால் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் பல தடவை என்ன பண்ணுறோன்னா, கோயிலில் காணிக்க போட்டுட்டா கடவுளுடைய அருள் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரொம்ப தப்பு. அப்படி போனோம்னா நம்ம வேற வேற கோயிலில் போய் மொத்தமாக காணிக்க போட்டால் கூட கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடும். இறை அருளை, இறைவனுடைய இரக்கத்தை, காட்ஸ் கிரேஸ் என்று சொல்லுகிறோமே, அதை ஒருபோதும் நாம் பணத்தால் பெற முடியாது. இவரு திருமுழுக்கு பெற்று பிலிப்புடன் கூடவே இருக்கிறார். மனமாற்றம் பெற்றவர்கள் தான் திருமுழுக்கு பெற்று அப்போஸ்தலரோடு கூட இருப்பார்கள். ஆனால் இவருக்கு இன்னும் அந்த மனமாற்றம் முழுமை பெறவில்லை. இந்த அப்போஸ்தலர்களிடம் இருக்கிற இந்த வரத்தை நானும் வாங்கி இந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் இந்த சமாரியா பட்டணத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் நான் மலைப்புக்குள்ளாக்கி தன்னை ஒரு பெரிய மனிதராக காட்டிக்கொள்ள இவர் முற்படுகிறார். அதற்கு பணத்தை கொடுக்கிறார். அப்படின்னா அவருடைய மனதில் என்ன இருக்கிறது? பணத்தால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார். நம்ம தமிழ் பழமொழியில் ஒன்று சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும், பணம்னா பணம் கூட வாயை பொழக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் சிறப்பானவர்கள். சொல்றாங்க, உன் பணம் உன்னோட நாசமா போட்டோம். இன்றைக்கு இருக்கிற ஊழியங்களை நாம் பார்ப்போமேயானால் இந்த வரங்களை வாங்குவதும் விற்பதுமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவ ஆன்மீகம் போய்கொண்டிருக்கிறது. இந்த பேதுருவும் யோவானும்
தங்கள் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தவர்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்தொடர்ந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? மறுமையில் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. இந்த பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லோரும் பணத்தை மையப்படுத்தி வாழவில்லை, மாறாக மக்களுடைய மனம் மாற்றத்தை மையமாக வைத்து அவர்கள் ஊழியம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஊழியங்கள் தங்களுக்காக பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கேட்டா ஊழியக்காரர்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஐயா, ஆபிரகாமை பாருங்கள், செல்வ செழிப்புள்ள சீமானாக வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த அப்போஸ்தலர்கள் எடுத்துக்குங்க, ஒருத்தராவது பெரிய சாம்ராஜ்யத்தை தங்களுக்கென்று கட்டினார்களா? அப்படி சொல்லுங்க. இல்ல. வரங்களை வாங்குவதும் விற்பதும் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு மலிந்து போயிருக்கிறது. இது பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, இறைவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் எல்லோரையும் கடவுள் தம்முடைய வரங்களால் நிரப்புவார். இந்த வரங்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் பணத்தை நோக்கிய பயணத்தில் போகாமல் மக்களுடைய மனதை மாற்றும் பயணத்திலே நாம் செல்ல வேண்டும். அதனால தான் இந்த சீடர்களை பற்றிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சிந்திச்சோம், உடனே தன் வலைகளை விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் அப்படின்னு இருக்கும். உடனே தன் பெற்றோரை விட்டு அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் இங்கே இந்த மாய வித்தக்காரனாகிய சீமோன் தன்னுடையவைகளை விட்டு பேதுருவையும் யோவானையும் இயேசுவையும் பின்பற்றவில்லை. மாறாக தனக்குரியவைகளை வைத்துக்கொண்டே இயேசுவை பின்பற்ற விரும்புகிறார். அது முடியாது. நமக்குரியவைகளை விட்டுவிடாமல் இயேசுவை ஒருபோதும் பின்பற்ற முடியாது. இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோன் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்குள் இருந்தது. பணத்தை வைத்து இறை வரத்தை வாங்கிவிடலாம் என்று நினைத்தார். அது முடியாது, அது பாவம் என்பதை பேதுரு அவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கடவுளுடைய இரக்கம் மனதால் தான் நமக்கு கிடைக்கும். அதனால்தான் தாவீது சொல்றார், நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணியீர். பணம் கொண்ட இருதயத்தை கடவுள் நிச்சயம் புறக்கணிப்பார். வரங்களை வாங்க முற்பட்டான், அது பாவம். மூன்றாவதாக, கசப்பும் சுய மேன்மையும் அடைய விருப்பம், அது பாவம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கு, அவன் தன் மாய வித்தைகளால் சமாரிய மக்கள் எல்லோரையும் மலைப்புக்குள்ளாக்கி தன்னை ஒரு பெரிய மனிதனாக காட்டி வந்தான். இந்த சுயம் இருக்கிறதே, அது எங்கெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் கூர்மையாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் அந்த மனிதன் தன்னைத்தான் பெரிய மனிதனாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவான். அதனாலதான் சிலுவையில் கூட அந்த கள்வன் சொல்றான், இயேசுவே நீ பெரிய ஆளா இருந்தா, நீ இறை மகனாக இருந்தால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள். ஷோ அஸ் தி பார் அஸ் சன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறான். ஆனா இயேசு அங்க அப்படியே ஈகோல உச்சத்துக்கு போகாம சரிப்பா அப்படின்னு அமைதியா இருக்கார். எப்போது எல்லாம் நாம் நம்மை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போது எல்லாம் சுயம் நம்மில் அதிகமாக இருக்கிறது என்ற அர்த்தம். இந்த மனிதன் இந்த வரத்தை பெற்று தான் யார் மீது எல்லாம் கைகளை வைக்கிறாரோ அவர்களெல்லாம் தூய ஆவியை பெற வேண்டும் என்கின்ற அதிகாரத்தை பெற நினைத்தான். ஏன்னா வசனம் அப்படிதான் இருக்கு. இந்த அதிகாரத்தை கொடுங்கள் என்று கூறி அதற்காக பணம் கொடுக்க முன் வந்தான். இறைவன் தருகிற
இறை வரத்தின் அதிகாரம் மக்களை அடிமைப்படுத்த அல்ல, மாறாக மக்களை விடுதலையாக்க. இந்த சீமோன் இதுக்கு முன்னாடி மாய வித்தைகளால் மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான். இப்போ இந்த இறை அருளை பணம் கொடுத்து வாங்கி இதன் வழியாக மக்களை மீண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். அதனாலதான் இங்க பேதுரு சொல்றாரு, நீ கசப்பு நிறைந்த இருதயம் உள்ளவனாக இருக்கிறாய். இறை வரம்ன்றது எல்லாரையும் விடுதலை ஆக்கிறதுக்கு, நீ மக்களை அடிமையாக்கிறதுக்கு இந்த அதிகாரத்தை கேட்கிறாயே, நீ நாசமாக போவாய் என்று சொல்லுகிறார். இந்த இறைவனுடைய வரங்கள் மக்களை தெளிவாக்கும், மக்களை போதைக்குள்ள வச்சிருக்காது. அதனால்தான் கார்ல் மார்க்ஸ் சொன்னாரு, ரிலிஜியன் இஸ் தி ஓபியம் ஆஃப் த மாசஸ் அப்படின்னாரு. இன்றைக்கு கிறித்துவ சமயமும் அதற்கு விலை போகிவிட்டது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்படியே ஒரு போதையிலேயே மக்களை வைத்திருப்பார்கள். ஆராதனை, துதி, இசை, மேளதாளம், மக்களை அப்படியே ஒரு மயக்கத்தில் வைத்து அவர்களை அனுப்புவார்கள். அங்க இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பான், 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ. உலகத்துக்குள்ள போய் சவால்களை சந்திக்க வேண்டுமேனால் அவரால் முடியாது, விழுந்து போய் விடுவார். இறை அருள் மக்களை தெளிவாக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோன் இறை வரத்தை கொண்டு மக்களை அடிமைப்படுத்த நினைத்தான். அது பாவம், அது பாவம். நமக்கு ஒரு கேள்வி, இந்த தவக்காலத்தில் இறை அருளை நான் எதனால் வாங்க முயற்சிக்கிறேன்? சில பேர் பல்வேறு காரியங்களால் இந்த இறை வரத்தை பெற்றுவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். அது இல்லை என்பதைத்தான் இந்த பகுதி இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. தவக்காலத்தில் நொறுங்குண்ட இருதயத்தோடு இறைவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் அப்போது இறைவனுடைய வரங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த இறை வரத்தின் அதிகாரத்தை கொண்டு மக்களை விடுதலை வாழ்வுக்கு நேராக, தெளிந்த புத்திக்கு நேராக அவர்களை வழிநடத்த வேண்டுமே தவிர அவர்களை போதைக்குள்ளாக வைத்து அவர்களை மயக்கி தங்களை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஆகவேதான் இயேசு சொன்னார், ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவர் தன்னைத்தான் வெறுத்து. நாம் உலகு சார்ந்தவர்களாகவா அல்லது உலகை மீட்க சிலுவையில் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இயேசுவை சார்ந்தவர்களாகவா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சீமோன் ஞானஸ்நானம் பெற்றும் அப்போஸ்தலர்கள் உடன் இருந்தும் அவன் உலகு சார்ந்தவற்றையே சிந்திக்கிறான், சுயம் சார்ந்தவற்றையே சிந்திக்கிறான். நாம் எப்படி? சிலுவை நமக்கு எதை உணர்த்துகிறது? உலகு சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா அல்லது உலகையே மீட்க சிலுவையில் தன்னை அர்ப்பணித்த இயேசுவை சார்ந்து வாழ்கிறோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமேன்.